சில பேர் நோட் பண்ணிருக்கீங்களா, எப்ப பார்த்தாலும் குறைதான் சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் அபவுட் எவ்ரி திங். ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க எப்பவுமே லைஃப் ரொம்ப பாசிட்டிவா பார்ப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தேடுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தா உடஞ்சி போகாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுலதான் அவங்களோட கான்சன்ட்ரேஷனே இருக்கும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. வள்ளுவரும் அதே தாங்க சொல்றாரு. நம்ம நெகட்டிவான ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப் என்னைக்குமே சக்சஸ் தான். சில இடத்துல நம்ம இருட்டை விரட்டணும்னா இருட்டோட சண்டையெல்லாம் போட வேணாம், சின்னதா ஒரு விலை கேத்துனா போதும். அதே மாதிரி கெட்டதை பத்தி பேசுறதை விட்டுட்டு நல்லதை செய்ய ஆரம்பி. இருட்டை குறை சொல்லாதே, நீயே ஒரு வெளிச்சமாக மாறு. அடுத்த குரலில் சந்திப்போம். வள்ளுவர் வழியில் வாழ்க்கை பயணத்தோடு. குரல் பீட்ஸ் வித் சால்வி.